ஒரு லோன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனா குயிக் லிங்க்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே ஆட் லோனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது மூலமா போயும் நீங்கள் வந்து ஒரு புது லோன் ஆட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, கீழே ஹோம் பேஜ்லேயே கீழே பாட்டம் ரைட் கார்னரில் லோன்ஸுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும். இந்த லோன்ஸ் டச் பண்ணிங்கன்னா, இதுக்கு மேலேயே ப்ளஸ் ஐக்கான் இங்கே ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கான் தொட்டிங்கன்னா, இதுவும் லோன் என்டர் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி 2 வழியே இப்படி நீங்கள் போய் லோனை என்டர் பண்ணுற பேஜுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, உள்ள மேலே வந்து இங்கே லைனாக அந்த ஆட் லோனுக்கு கீழே பாருங்கள், கீழே கால்குலேட்டர்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அது கீழே அதுக்கடுத்த கிளைண்ட்டு, அதுக்கடுத்த கேரண்டீர், வெஹிக்கிள், ரிவ்யூ இப்படி மாதிரி லைனாக கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் ஒவ்வொரு பேஜ் ஃபில் பண்ண அடுத்தடுத்த பேஜஸ் வந்து இந்த பேஜஸ்க்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் பேஜில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மல், பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது நார்மல் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து டியூ போட்டு கொடுக்குறது, அசல் வட்டி 2 சேர்த்து போட்டு நீங்கள் டியூவாக போட்டு கொடுப்பீங்களா, அதுக்கான ஆப்ஷன். அதே பைண்டிங் அப்படின்னா, நீங்கள் பைண்டிங்க்கு அமௌண்ட் கொடுப்பீங்க ஒரு சிலர் வந்து. அதாவது வட்டி மட்டும் கட்டிட்டு வர மாதிரி நீங்கள் போட்டு கொடுப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன். இந்த பைண்டிங்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கால்குலேட் ஆகி வராது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலில் போய் நம்ம ஒரு லோன் போடலாம். லோன் ஐடி பார்த்தீங்கன்னா ஒன்று. இப்போ நீங்கள் புதுசாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு லோன் ஐடி பை டிஃபால்ட்டாக லோன் நம்பர் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே எடிட்டபிள் தாங்க. அதாவது நீங்கள் வந்து இது 1 இருக்கிறது வந்து நீங்கள் 2ன்னு மாற்றிக்கலாம், இல்லை 4ன்னு மாற்றிக்கலாம். என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பை டிஃபால்ட்டாகவே 2% இருக்கும். அதுவும் நீங்கள் வேணுங்கிறத மாற்றிக்கலாம். இல்லை 1 வைக்கிறனால வச்சுக்கலாம். இல்லை 1.25 போடுவீங்களா, 1.25 ரூபா வட்டி போட்டுருவீங்களா, அது போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாமே எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தா லோன் டேட். இன்னைக்கு டேட், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அன்னைக்கு இது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அன்னையோட டேட் வந்து பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். இதுவும் நீங்கள் வேணுங்கிற டேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பழைய லோனில் என்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நீங்கள் ஆப்ஷன் வந்து நீங்கள் வேணுங்கிற டேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக லோன் அமௌண்ட். ஸோ லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ போடுறேன் பார்த்துக்கங்க. உதாரணத்துக்கு ஒரு 30,000 லோன் அமௌண்ட்டு போடுறேன். ஸோ போட்டதையும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் சார்ஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா, அதனோட பெர்சன்டேஜ் வந்து பை டிஃபால்ட்டாக 5% இருக்கும். இது வந்து நீங்கள் இது வேணுங்கிறது நீங்களும் மாற்றிக்கலாம். ஒரு 4% கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அமௌண்ட் சைடில் வந்து கால்குலேட் ஆகி வந்துடும். 4% போட்டோன்னே 1200 மாறிடுச்சு பாருங்கள். அடுத்து நான் 5% போட்டோம் 1500 மாறிடுச்சு. ஸோ பை டிஃபால்ட்டாக 5% இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த பை டிஃபால்ட் வேல்யூ வச்சுருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லோன் சோர்ஸ்னு கீழே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் வரும். அதாவது ஆஃபீஸ் ஓனர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த லோன் அமௌண்ட் வந்து ஆஃபீஸ் அமௌண்ட்லேருந்து கொடுக்குறீங்களா, இல்லை ஆஃபீஸில் சப்போஸ் அமௌண்ட் இல்லை ஓனர் கேஷ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஓனர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரவு செலவில் வந்து இது வந்து அந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகிரும். நீங்கள் அதை வந்து ஓனர் காசு கொடுத்துருக்காரா, இல்லை ஆஃபீஸ் அமௌண்ட்லேருந்து அடைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ அடுத்ததாக ஹவு டு யூ வாண்ட் டு கால்குலேட் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் இதை வந்து எப்படி நீங்கள் கணக்கிட விரும்புகிறீங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 10 மாதம் கட்டுற மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்லை 12 மாதம் கட்டுற மாதிரி போடுங்கன்னு கேட்பாங்க. அதுவே ஒரு சிலர் வந்து எனக்கு என்னால் வந்து மாதம் ஒரு 2,500 தான் கட்ட முடியும், 3,000 தான் கட்ட முடியும், அவங்களுடைய திறனை பொறுத்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கிளைண்ட் நோஸ் கெப்பாசிட்டி அதுக்குண்டான ஆப்ஷனுங்க இது. கிளைண்ட் நோஸ் டைமில் போனீங்கன்னா, இப்போ வந்து சும்மா நம்ம ஒரு 10 மாதம் போடலாம். 10 மாதம் போட்டு கெட் லோன் கால்குலேஷன் போட்டிங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் 3000, இன்ட்ரெஸ்ட் 600, அதுக்கடுத்து மந்த்லி டியூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எல்லாமே கால்குலேட் ஆகி வந்துடும். நீங்கள் இது எதுவும் வந்து நீங்கள் போடவே தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இதை மாற்றணும்னாலும் கூட மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நீங்கள் 2,500 போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாமே எடிட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் அதை ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி தான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் யாரையாவது குறைச்சி போடுறீங்க, 1 hour இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை 1.25 ஏதோ ஒரு அமௌண்ட் நீங்கள் குறைச்சி போடுறீங்கனால இங்கே வந்து நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஒரு 50 ரூபா லெஸ் பண்ணி கூட போடுறனாலும் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தாங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளைண்ட் நோஸ் கெப்பாசிட்டியில் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கிளைண்ட் வந்து எனக்கு மாதம் ஒரு 3,000 கட்டுற மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே வந்து நம்ம 3,000 அமௌண்ட் என்ட்ரி பண்ணி லோன் கால்குலேஷன் போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் டியூ வந்து 2,350, இன்ட்ரெஸ்ட் 600, டியூ மந்த்லி டியூ 2,950, டியூரேஷன் 13 மாதம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம 3,000ங்கிறது அக்யூரேட்டாக 3,000 மாதம் வாரியாக நம்ம வந்து போட முடியாது. ஸோ இது வந்து பை நியரஸ்ட் வேல்யூவாக எத்தனை மாதம் வருதோ அதை வந்து இது கணக்கிட்டு காட்டிடுங்க. 2,950 வந்து 3,000 நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து 13 மாதம் டியூரேஷனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட்டை காட்டிடும். ஸோ அப்படியும் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம இதை வந்து இப்போ நம்ம கிளைண்ட் நோஸ் டைம் பிரகாரம் வச்சு போட்டுக்கலாம். ஸோ கெட் லோன் கால்குலேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா, கீழே இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டோட்டல் அமௌண்ட், அதாவது மொத்தமாக அவங்க கட்டி முடிக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தனியாக எவ்வளோன்னு சொல்லி காட்டியிருக்கு. இதிலே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது வந்து கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே ரீஹெச்பி சர்ச் ஆப்ஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட லோன் வந்து ரீலோன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா வந்து பேர் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வேறு எதுவும் லோன் ஆட் பண்ணாதனால இது எதுவும் காட்டலை. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து அதுவே வந்து ஃபில் ஆகி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிங்க. இந்த நேம், லாஸ்ட் நேமு, ஆதார், மொபைல் நம்பர், ஆக்குபேஷன் இது எல்லாமே வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இது அப்படியே இதில் காப்பி ஆகி ஃபில் ஆகி வந்துடுங்க. நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. எதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஹெச்பி போட்டு போடும்போது. ஸோ இப்போ நம்மளுக்கு இது புதுசாக ஆட் பண்ணுறதுனால இந்த ரீஹெச்பி ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? நீங்கள் புதுசாக ஒரு என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் கொடுத்துங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துங்க, ஆதார் நம்பர். இந்த ஆதார் நம்பர் முக்கியமான ஆப்ஷனுங்க. இது வந்து உங்களுக்கு கஸ்டமரோட ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. இது கரெக்டாக ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதாவது நீங்கள் ஒரு லோன்ஸ் ஒன்ஸ் போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க, என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ஆதார் நம்பர் மட்டும் நம்ம இதை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணி போட்டுக்குங்க. அடுத்ததாக மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். அதாவது வந்து இது வந்து இவரோட நம்பரா, இல்லை இது இவங்களோட அண்ணன் நம்பரா, அப்பா நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் இருக்கட்டும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட ஒரு 2-3 மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்திருக்கும். இன்னொரு மொபைல் நம்பர் கூட நீங்கள் வேணுங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இது வந்து அவரோட நம்பரா, இல்லை அவங்களோட ஒய்ஃப் நம்பரா, ஹஸ்பண்ட் நம்பரா, அது வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஜாப் ஆக்குபேஷன். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அதை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க. சப்போஸ் இப்போ வந்து இங்கே போடலாம் பெயிண்டர் அப்படின்னு போடலாம்னு வச்சுக்கோங்களேங்க. பெயிண்டர் இல்லைன்னா டிரைவர் அப்படின்னா டிரைவர். என்ன வேணுமோ உங்களுக்கு அவங்களுடைய தொழில் என்னங்கிறத வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸுக்கு நேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 அட்ரஸ் வரும். அதாவது வந்து அவங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று இருக்கும், டெம்பரரி அட்ரஸ் வேறு ஒன்று இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து 2 ஃபில் பண்ணிக்கலாம். 2 அட்ரஸ் வந்து இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல கொடுத்து ப்ளஸ் ஐக்கான். ஸோ இது வேணாங்கிற பட்சத்தில் இதை ஒன்று கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் தான் அந்த அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுறீங்க. இந்த வந்து சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாகவே இந்த கார்னரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் அது என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே சிட்டி, இங்கே லேண்ட்மார்க், அதாவது பக்கத்தில் வேறு ஏதாவது அடையாளத்துக்காக பக்கத்தில் பெரிய ஒரு பேக்கரி இருக்குது, அந்த மாதிரி எது லேண்ட்மார்க் வேணால் பண்ணிக்கலாம். சிட்டி என்ன சிட்டி அதை பண்ணிக்கங்க. இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கும், அதை நீங்கள் வேணும் மாற்றினா மாற்றி பண்ணிக்கலாம். பின்கோடு எடுத்து கொடுத்துக்குங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா கேரண்டியரோட டீட்டெயில், அதாவது ஜாமீனோட டீட்டெயில்ஸ் வருங்க. இதில் வந்து நீங்கள் ஜாமீனோட டீட்டெயிலை ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. சேம் அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் இல்லை ஜாமீன் இல்லை நான் வெறும் கிளைண்ட் மட்டும் தான் வச்சு போடுறேன் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபில் பண்ணாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கூட கொடுத்துக்கலாம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபோட்டோ ஆப்ஷன். இந்த இதுலேயே பாருங்கள், கிளைண்ட்லேயும் பாருங்கள் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கேமரா மூலமாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வரும், கேமராக்குள்ளே போயும் அக்சஸ் பண்ணுற ஆப்ஷனும் வரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி மூலமாக அக்சஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வரும். ஸோ கேலரி மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் டேட்டா. ஸோ பாருங்கள் அப்லோட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இது முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இது நான் ஆக்சுவலாக கிளைண்ட்டோட டீட்டெயில், கேரண்டி டீட்டெயில் அதே மாதிரி தான். இது சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணிங்க. அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபோட்டோ என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வரும். வண்டியோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நம்பர் எல்லாமே நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வண்டி நேம், அது என்ன நேம், ஹீரோ கம்பெனினா ஹீரோ, இல்லை ஹோண்டா கம்பெனினா ஹோண்டா, அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் வண்டி நேம் போட்டுக்குங்க. அடுத்தது வெஹிக்கிள் டைப், அதாவது பைக்கா, காரா, ஸ்கூட்டரா, டிராக்டரா, பஸ்ஸா, இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் அதில் வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பைக்னா பைக் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் நேம் வந்து நம்ம ஒரு ஹோண்டா ஷைன் போட்டுக்கலாம் வச்சுங்களேன். ஹோண்டா ஷைன் ஓகே. பைக் டைப்பு அது நீங்கள் என்ன கொடுத்துங்க. கலர், வண்டியை கலர் என்ன, வெஹிக்கிள் மாடல் என்ன கொடுத்துங்க. அது 2012 மேனுஃபேக்சரிங் இயர், அது என்ன வேணுமோ கொடுத்துங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் எத்தனை ஓனர், ஒரு ஓனர் 2 ஓனர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எஸ்டிமேட்டட் வேல்யூ, வண்டி வந்து இவ்வளோ ஒரு 25,000 மதிப்பு இருக்குது அப்படின்னா 25,000 மதிப்பு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இதெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷனே வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நீங்கள் ஸ்டார் போட்டிருக்க இடமெல்லாம் வந்து முக்கியமான ஆப்ஷனுங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போக முடியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதே மாரி தான் சேம் நீங்கள் கேமரா மூலமா எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதாவது வண்டி ஃபோட்டோ, வண்டிக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஆர்சி புக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வண்டிக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கங்க. சப்போஸ் இப்போ வந்து அவங்க வந்து 2 வண்டி புக்கை வச்சுருக்காங்க, ஒட்டுக்கா வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதிலேயே பாருங்கள் இந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸுக்கு நேர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா இன்னொரு வெஹிக்கிள்கான ஆப்ஷன் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துடும். நீங்கள் இதில் வந்து அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து கீழே ரிவ்யூ சம்மரின்னு இந்த கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணி நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ இதில் வந்திருக்கும். நீங்கள் இதை ஒன்ஸ் எல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லோன் க்ரியேட் ஆயிரும். பாருங்கள், லோன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். மேலே வந்து இந்த டெஸ்ட்டுங்கிறது வந்து இது வந்து நம்ம ஃபைனான்ஸ் பேர் இங்கே வரும். நீங்கள் என்ன என்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைனான்ஸ் அந்த நேம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது நம்ம டெமோவுக்காக வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட்டு, டேட்டு, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் போட்டு என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து கீழே பாருங்கள் ஷேர் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் பிடிஎஃப் டச் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க கஸ்டமருக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் இதை பிடிஎஃபாகவே அனுப்பிச்சிக்கலாம். லோன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிருக்கான்னு வந்துடும். ஓகே, நீங்கள் இதை கேன்சல் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்டர் பண்ண லோன் வந்து வந்திருக்கும்.